ஸ்ரீமத் பகவத்கீதையின் 7வது அத்தியாயமான ஞான விஞ்ஞான யோகம் பற்றி பார்ப்போம். இந்த அத்தியாயம் அடக்கப்பட்ட மனதை கொண்டு இறைவனை எப்படி முழுமையாக புரிந்து கொள்வது என்பதை பற்றி பேசுகிறது. ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, என் மீது பற்றுள்ள மனதுடன் என்னை மட்டுமே தஞ்சமாக கொண்டு யோக பயிற்சியில் ஈடுபட்டால் நீ என்னை சந்தேகமின்றி எப்படி முழுமையாக அறியலாம் என்பதை கேள் என்கிறார். இதற்கு அவர் 2 சொற்களை பயன்படுத்துகிறார், ஞானம் மற்றும் விஞ்ஞானம். குருவிடமிருந்து உபதேசங்களை கேட்பதால் வருவது ஞானம். ஆனால் அந்த ஞானத்தை வாழ்வில் உணர்ந்து அனுபவமாக மாற்றுவது விஞ்ஞானம். இந்த உண்மையை நீ அறிந்துவிட்டால் இந்த உலகில் நீ அறிய வேண்டியது வேறு எதுவுமே இருக்காது என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். ஆனால் இந்த உன்னதமான உண்மையை உணர்வது அவ்வளவு எளிதா? ஆயிரக்கணக்கான மனிதர்களில் யாரோ ஒருவன்தான் இதை பற்றி சிந்திக்கிறான். அப்படி சிந்திப்பவர்களில் யாரோ ஒருவன்தான் அதை அறிய முயற்சி செய்கிறான். அப்படி அறிய முயற்சி செய்பவர்களில் யாரோ ஒருவன்தான் அதை உண்மையாக அறிகிறான் என்கிறார் கிருஷ்ணர். இந்த உலகம் எதனால் ஆனது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் இவை 8ம் இறைவனுடைய அபரா பிரகிருதி, அதாவது கீழ்நிலை தன்மைகள். இவைதான் நாம் கண்களால் பார்க்கும் ஜட உலகம். ஆனால் இதையும் தாண்டி ஒரு மேலான சக்தி இருக்கிறது. அதுதான் பரா பிரகிருதி அல்லது ஜீவசக்தி. இந்த உலகத்தை தாங்கி பிடித்து கொண்டிருப்பது அந்த உயிர் சக்திதான். அர்ஜுனா, நீ எதை கண்டாலும் அதன் பின்னால் இருக்கும் இந்த 2 சக்திகளையும் உணர்ந்து கொள். செடி வளர்கிறது என்றால் அது நிலம் மற்றும் நீரின் சக்தி மட்டுமல்ல, அதன் உள்ளே இருக்கும் இறைவனின் உயிர் சக்தியும் சேர்ந்ததுதான். இந்த உலகமே ஒரு நாடகம் என்றால் அதன் மேடை ஜட பிரகிருதி, அதில் நடிக்கும் உயிர் அந்த பரம்பொருள். இந்த பார்வையை நீ வளர்த்து கொண்டால் உனக்கு தோல்வியோ பயமோ கிடையாது. நீ எங்கும் இறைவனையே காண்பாய். அர்ஜுனா, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் என்னுடைய இந்த 2 இயற்கைகளிலிருந்தே, ஜடம் மற்றும் உயிர், இவைகளிலிருந்தே தோன்றுகின்றன என்பதை உணர்ந்து கொள். இந்த முழு ஜகத்தின் தோற்றமும் நானே, அதன் அழிவும் நானே என்கிறார் கிருஷ்ணர். இங்கே ஒரு அற்புதமான உவமையை கூறுகிறார். ஒரு முத்து மாலையை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் அழகான முத்துக்கள் வரிசையாக கோர்க்கப்பட்டிருக்கின்றன. நாம் முத்துக்களை பார்க்கிறோம். ஆனால் அந்த முத்துக்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கும் அந்த நூல் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. அந்த நூல் அறுந்தால் முத்துக்கள் சிதறிவிடும். அதுபோலவே இந்த பிரபஞ்சத்தில் உள்ள கோடிக்கணக்கான விண்மீன்கள், கோள்கள், உயிரினங்கள் ஆகிய முத்துக்களை ஒன்றாக கோர்த்து வைத்திருக்கும் அந்த நூல்தான் இறைவன் என்கிறார் கிருஷ்ணர். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இறைவன் எங்கே இருக்கிறார்? அவர் ஏன் என் கண்களுக்கு தெரிவதில்லை? அதற்கு கிருஷ்ணர் தரும் பதில் மிக அற்புதமானது. அவர் ஏதோ ஒரு சிலையிலோ அல்லது படத்திலோ மட்டும் இறைவன் இருப்பதாக கூறவில்லை. அவர் ஒவ்வொரு பொருளின் சாரமாகவும் இறைவனே இருக்கிறார் என்று சொல்கிறார். கிருஷ்ணர் நானே இறைவன் என்ற நிலையை அடைந்தவர். எனவே அவர் சொல்கிறார், நீரில் இருக்கும் சுவை நான். தண்ணீர் தாகத்தை தீர்க்கிறது என்றால் அந்த தண்ணீரின் குணம் நான். சூரிய சந்திரர்களின் ஒளி நான். அந்த ஒளியின் பிரகாசம் நான். வேதங்களின் மூலமான ஓம் என்னும் ஓசை நானே. ஆகாயத்தில் இருக்கும் சப்தம் நானே. மனிதர்களிடம் இருக்கும் ஆற்றல் நானே. யோசித்து பாருங்கள். பூமியில் வீசும் அந்த இனிய மண் வாசனை, நெருப்பில் இருக்கும் வெப்பம், எல்லா உயிர்களிடம் இருக்கும் அந்த உயிர் சக்தி, இவை அனைத்துமே இறைவனின் வெளிப்பாடுகள். அனைத்துமே இறைவன்தான். ஒரு பூவின் அழகு அந்த பூவில் இல்லை, அந்த பூவிற்கு அழகை தரும் அந்த சக்தியில் இருக்கிறது.
கடைசியாக கிருஷ்ணர் ஒரு மாபெரும் உண்மையை சொல்கிறார். அதாவது எல்லா உயிர்களுக்கும் அழிவில்லாத விதை நானே. ஒரு ஆலமரம் எவ்வளவு பெரியதாக வளர்ந்தாலும் அது ஒரு சிறிய விதைக்குள் அடங்கியிருக்கிறது. அதுபோல இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பிரம்மாண்டமாக தெரிந்தாலும் அதன் மூலமான அந்த சிறு விதை அந்த பரம்பொருள்தான். புத்திசாலிகளின் புத்தி அவர், வீரர்களின் வீரம் அவர். இன்று நாம் ஒரு சாதனையை செய்யும்போது இது என் புத்திசாலித்தனத்தால் வந்தது என்று அகங்காரம் கொள்கிறோம். ஆனால் கிருஷ்ணர் சொல்கிறார், உன் புத்திக்குள் இருக்கும் அந்த தெளிவு நான் கொடுத்தது. அர்ஜுனா, நீ ஒரு வில்லை ஏந்தி போரிடுகிறாய் என்றால் உன் கைகளில் இருக்கும் அந்த வலிமை நான். அந்த போர்க்களத்தில் நீ காணும் ஒவ்வொரு வீரர்களிடமும் நானே பலமாக இருக்கிறேன். மூலத்தை காண்பவனுக்கு துயரமில்லை. முத்துக்களை மட்டும் பார்க்காதே, அவற்றை இணைத்திருக்கும் அந்த நூலையும் தரிசிக்க பழகு. அப்போது இந்த உலகமே ஒரு புனிதமான மாலையாக உனக்கு தெரியும். கிருஷ்ணர் சொல்கிறார், பலசாலிகளின் பலம் நான். ஆனால் அது ஆசையும் பற்றும் இல்லாத தூய பலம். அதுபோல உயிரினங்களிடம் அறத்திற்கு மாற்றமில்லாத விருப்பமாக நான் இருக்கிறேன். அதாவது ஒரு நற்காரியத்திற்காக நாம் கொள்ளும் ஆசை கூட இறைவனின் வடிவம்தான். இங்கே கிருஷ்ணர் ஒரு நுட்பமான தத்துவத்தை முன்வைக்கிறார். இந்த உலகம் 3 குணங்களால் ஆனது. சாத்விகம், இது அமைதி மற்றும் ஒளி. ராஜசம், வேகம் மற்றும் செயல். தாமசம், அறியாமை மற்றும் சோம்பல். இந்த 3 குணங்களும் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. ஆனால் நான் அவற்றிற்கு உட்பட்டவன் அல்ல. அவை எனக்குள் இருக்கின்றன என்கிறார் பரம்பொருள். இந்த 3 குணங்களால் ஆன மாயையினால் இந்த உலகம் மயக்கமடைந்துள்ளது. அதனால்தான் அழியாதவனும் இந்த குணங்களுக்கு அப்பாற்பட்டவனுமான என்னை இந்த உலகத்தால் அறிய முடிவதில்லை என்கிறார் கிருஷ்ணர். இங்கேதான் அவர் அந்த புகழ்பெற்ற சொல்லை பயன்படுத்துகிறார். என்னுடைய இந்த தெய்வீகமான மாயையை எவராலும் கடக்க முடியாது. இது ஒரு பெரிய பெருங்கடல் போன்றது. நாம் எவ்வளவுதான் நீந்தினாலும் கரை சேர முடியாது. ஆனால் கிருஷ்ணர் ஒரு எளிய ரகசியத்தை சொல்கிறார். அதாவது எவன் ஒருவன் என்னை மட்டும் சரணடைகிறானோ அவன் இந்த மாயை என்னும் கடலை மிக எளிதாக கடந்து விடுகிறான். ஒரு குழந்தை கூட்டத்தில் தொலைந்து போனால் அது தன் அறிவை கொண்டு வீட்டிற்கு போக முடியாது. ஆனால் தன் தந்தையின் கையை இறுக பற்றி கொண்டிருந்தால் தந்தை அந்த தடைகளையெல்லாம் தாண்டி வீட்டிற்கு அழைத்து சென்று விடுவார். அதுபோலவே இந்த உலகம் எனக்கு புரியவில்லை, எனக்கு அமைதி வேண்டும் என்று இறைவனிடம் நம்மை ஒப்படைக்கும்போது அந்த மாயை திரை விலகுகிறது. அப்படியானால் ஏன் எல்லோரும் இறைவனை சரணடைவதில்லை? கிருஷ்ணர் அதற்கும் காரணம் சொல்கிறார். அறிவற்றவர்களும் மனிதர்களில் தாழ்ந்தவர்களும் தீய செயல்கள் புரிபவர்களும் என்னை சரணடைவதில்லை. அவர்களுடைய அறிவு இந்த மாயையால் கவரப்பட்டு விட்டது. அவர்கள் அசுரத்தன்மையை கொண்டிருக்கிறார்கள். அர்ஜுனா, நீ இந்த பெரும் போரில் நிற்கிறாய். உன் பலம், உன் வில்வித்தை எல்லாம் இந்த மாயையின் ஒரு பகுதிதான். ஆனால் இதன் பின்னால் இருக்கும் என்னை நீ சரணடைந்தால் இந்த மாயை உன்னை ஒன்றும் செய்யாது. நீ ஒரு கருவியாக மட்டும் நின்று தர்மத்தை நிலைநாட்டுவாய். அர்ஜுனா, புண்ணியம் செய்த 4 வகையான மனிதர்கள் என்னை நாடுகிறார்கள். முதலாவதாக துன்பப்படுபவர்கள். வாழ்க்கையில் தீர்க்க முடியாத சோகங்கள் வரும்போது இறைவா என்னை காப்பாற்று என்று ஓடி வருபவர்கள். இரண்டாவதாக செல்வம் வேண்டுபவர்கள். பதவி, பணம், புகழ் என உலகியல் வசதிகளுக்காக இறைவனை வேண்டுபவர்கள். மூன்றாவதாக இந்த பிரபஞ்சத்தின் இரகசியத்தை அறிய விரும்புபவர்கள். நான் யார், இறைவன் யார், இந்த உலகம் எப்படி இயங்குகிறது என்கிற தேடலோடு வருபவர்கள். நான்காவதாக ஞானம் பெற்றவர்கள். எல்லாவற்றிலும் இறைவனை தவிர வேறு எதுவுமில்லை என்பதை உணர்ந்தவர்கள். கிருஷ்ணர் இங்கே ஒரு உயர்ந்த தீர்ப்பை வழங்குகிறார். இந்த 4வரில் எப்போதும் என்னுடன் இணைந்திருக்கும் ஞானியே சிறந்தவன். மற்ற 3வருக்கும் இறைவனிடம் ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் ஞானிக்கோ இறைவனே தேவையாக இருக்கிறார்.
ஞானிக்கு நான் மிகவும் பிரியமானவன், அவன் எனக்கும் பிரியமானவன். மற்றவர்கள் தாழ்ந்தவர்களா என்றால் இல்லை, இவர்கள் எல்லோருமே தாராள குணம் படைத்தவர்கள்தான். ஆனால் ஞானியோ என் ஆத்மாவே ஆவான் என்கிறார் கிருஷ்ணர். ஒரு ஞானி பல பிறவிகளுக்கு பிறகு அடையும் அந்த உன்னதமான நிலை என்ன தெரியுமா? எல்லாமே அந்த வாசுதேவன்தான், எங்கும் நிறைந்திருப்பது அந்த பரம்பொருள்தான் என்று உணர்வது. அப்படிப்பட்ட மகாத்மா உலகத்திலேயே மிக மிக அரிதானவன். இறுதியாக கிருஷ்ணர் ஒரு நுட்பமான விஷயத்தை சொல்கிறார். ஏன் மனிதர்கள் பல தெய்வங்களை நாடுகிறார்கள்? அவர்களுடைய ஆசைகளினால் அறிவு கவரப்பட்டு தங்கள் இயல்புக்கு ஏற்ப வெவ்வேறு விதிகளை பின்பற்றி பிற தெய்வங்களை சரணடைகிறார்கள். அர்ஜுனா, நீ எதை கேட்டாலும் நான் தருவேன், ஆனால் நீ என்னை கேட்டால் என்னையே உனக்கு தருவேன். ஒரு சிறு பொம்மையை வாங்கி கொடுத்தால் குழந்தை அமைதியாகிவிடும். ஆனால் தாயை மட்டுமே தேடும் குழந்தைக்கு தாய் தன்னைத்தானே அர்ப்பணிக்கிறாள். அதுபோலவே ஞானி என்பவன் பலனை தேடாமல் பலனை தருபவனை மட்டும் தேடுகிறான். இந்த உலகில் காணும் ஒவ்வொரு முகத்திலும் கேட்கும் ஒவ்வொரு சொல்லிலும் இறைவனை தரிசிக்க பழகு. அந்த பார்வை உன்னை ஒரு மகாத்மாவாக மாற்றும். எந்த ஒரு பக்தன் எந்த ஒரு தெய்வத்தின் உருவத்தை முழு நம்பிக்கையோடு வழிபட விரும்புகிறானோ அந்த பக்தனுக்கு அந்த தெய்வத்தின் மீதே அசைக்க முடியாத நம்பிக்கையை நானே உண்டாக்குகிறேன் என்கிறார் பரம்பொருள். இது எவ்வளவு பெரிய பரந்த மனப்பான்மை பாருங்கள். இறைவன் ஒரு குறிப்பிட்ட பெயரிலோ உருவத்திலோ மட்டும் தன்னை சுருக்கிக் கொள்ளவில்லை. நீங்கள் ஒரு கல்லை தெய்வமாக வணங்கினாலும் அந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்துவது அந்த பரம்பொருள்தான். நீ எங்கே மண்டியிட்டாலும் உன் நம்பிக்கைக்கு பின்னால் இருக்கும் அந்த ஆதாரமான சக்தி நான் தான். அந்த நம்பிக்கையினால் ஒருவன் வேண்டுவதை பெறுகிறான். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான எச்சரிக்கையை கிருஷ்ணர் தருகிறார். சிற்றறிவு கொண்டவர்கள் அழியக்கூடிய சிறு பலன்களையே நாடுகிறார்கள். தேவர்களை வழிபடுபவர்கள் அந்த தேவர்களை அடைகிறார்கள். ஆனால் என்னுடைய பக்தர்கள் என்னையே அடைகிறார்கள். யோசித்து பாருங்கள். நாம் ஒரு மந்திரியிடம் சென்று ஒரு சிறு வேலையை செய்து தரும்படி கேட்கலாம். அது தற்காலிகமான பலனை தரும். ஆனால் அந்த நாட்டின் அரசனிடமே நாம் நெருக்கமாக உறவு வைத்தால் நமக்கு தனிப்பட்ட முறையில் எதையும் கேட்க தேவையில்லை. அரசனை அடைந்தாலே அனைத்தும் நம்முடையதாகிவிடும். அதுபோல தற்காலிகமான உலகியல் லாபங்களை தேடாமல் அந்த லாபங்களை தரும் மூலமாகிய இறைவனை தேடுபவன்தான் புத்திசாலி. ஏன் எல்லோராலும் இறைவனை பார்க்க முடியவில்லை? புத்தி இல்லாதவர்கள் மாற்றமில்லாததும் அழிவற்றதுமான என் உன்னத நிலையை அறியாமல் உருவமற்ற நான் ஏதோ ஒரு சாதாரண மனித உருவம் எடுத்து வந்திருப்பதாக கருதுகிறார்கள். கிருஷ்ணர் இங்கே தன் விஸ்வரூப ரகசியத்தை சொல்கிறார். அவர் பிறப்பு இறப்பு அற்றவர். ஆனால் நம் கண்களுக்கு தெரியாமல் ஒரு திரையை போட்டு மறைத்து கொள்கிறார். யோகமாயை என்கிற திரையினால் நான் எல்லோர் கண்களுக்கும் தெரிவதில்லை. இன்றைய உலகில் ஒரு மின்சார கம்பியில் மின்சாரம் ஓடுகிறது. அது நம் கண்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு விளக்கை ஏற்றும்போது அந்த சக்தி வெளிப்படுகிறது. அதுபோலவே இந்த உலகம் முழுவதும் நிறைந்திருக்கும் அந்த பரம்பொருள் அறியாமை உடையவர்களுக்கு தெரிவதில்லை. அர்ஜுனா, நீ என்னை பார்த்து கொண்டிருக்கிறாய். நான் உன்னுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை வெறும் மனிதனாக பார்க்காதே. நான் பிறப்பில்லாதவன், அழிவில்லாதவன். உன் மாயை திரையை விலக்கி பார்த்தால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நானே வியாபித்திருப்பதை நீ உணர்வாய். தற்காலிகமான சிறு லாபங்களுக்காக உன் நம்பிக்கையை சிதறவிடாதே. அந்த ஆதாரமான சக்தியை பிடித்துக்கொள். மற்றவை எல்லாம் உன்னை தேடி தானாகவே வரும். அர்ஜுனா, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என அனைத்து காலங்களிலும் உள்ள எல்லா உயிரினங்களையும் நான் அறிவேன். ஆனால் என்னை எவருமே முழுமையாக அறிவதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் நாம் ஒவ்வொருவரும் சிறு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் நாம் நடிகர்கள் என்பதை மறந்து விடுகிறோம். ஏன் இந்த மறதி ஏற்படுகிறது? கிருஷ்ணர் ஒரு உளவியல் காரணத்தை சொல்கிறார். அதாவது விருப்பு வெறுப்பு ஆகியவற்றால் ஏற்படும் இரட்டைத்தன்மையான மயக்கத்தினால் இந்த உலகம் சிக்கியுள்ளது. எனக்கு இது வேண்டும், இது வேண்டாம் என்கிற பிடிவாதம் நம் கண்களை மறைக்கிறது. ஒரு பக்க சார்பான கண்ணாடி அணிந்தவனுக்கு உலகம் உண்மையாக தெரியாது. அதுபோலவே விருப்பு வெறுப்பு என்னும் கண்ணாடி அணிந்தவனுக்கு பரம்பொருள் தெரிவதில்லை. யாரால் இந்த திரையை விலக்க முடியும்? எவன் ஒருவன் புண்ணிய காரியங்களை செய்து பாவங்களை வேரோடு அறுத்துவிட்டானோ அவன் இந்த விருப்பு வெறுப்பு என்னும் மயக்கத்திலிருந்து விடுபட்டு உறுதியான வைராக்கியத்தோடு என்னை வழிபடுகிறான் என்கிறார் கிருஷ்ணர். தர்மத்தின் பாதையில் நடப்பவர்களுக்கு மட்டுமே அந்த தெளிவான பார்வை கிடைக்கிறது. இறுதியாக கிருஷ்ணர் ஒரு முக்கியமான வாழ்வியல் தத்துவத்தை கூறுகிறார். மூப்பு மற்றும் மரணத்திலிருந்து விடுதலை பெற விரும்பி என்னை சரணடைபவர்கள் அந்த பரம்பொருளை பற்றியும் ஆத்மாவை பற்றியும் அனைத்து கர்மங்களை பற்றியும் முழுமையாக அறிகிறார்கள். இங்கே அவர் 3 ஆழமான சொற்களை பயன்படுத்துகிறார். 1 அதிபூதம், அழியக்கூடிய இந்த ஜட உலகம். 2 அதிதெய்வம், பிரபஞ்சத்தை இயக்கும் தேவர்கள் அல்லது சக்திகள். 3 அதியஜ்ஞம், எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக நமக்குள் யாகப்பொருளாக இருக்கும் அந்த இறைவன்தான் அதியஜ்ஞம். யார் ஒருவர் என்னை இந்த 3 நிலைகளிலும் உணர்கிறார்களோ அவன் தன் வாழ்நாள் முழுவதும் மட்டுமின்றி அவனது இறுதி பயண காலத்திலும் கலங்காத மனதோடு என்னையே நினைத்து என்னையே அடைகிறான். அர்ஜுனா, மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு பயணம். அந்த பயணத்தின் போது உன் மனநிலை சிதறாமல் இருக்க வேண்டுமானால் இப்போதே அந்த பரம்பொருளை பற்றிய ஞானத்தை பெறு. எங்கும் அவரே நிறைந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் உனக்கு பயம் ஏது, கவலை ஏது? ஒரு தேர்ந்த மாலுமி புயல் காலத்திலும் திசையை மறக்க மாட்டான். அதுபோல ஞானம் பெற்ற யோகி மரண தருவாயிலும் தன் இலக்கான இறைவனை மறக்க மாட்டான். இத்துடன் 7வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது.